friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.2ல 8th சம்மில் 5th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக், சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18x² + 12y² minus 144x plus 48y plus 120 equal to 0. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஹைப்பர் போலாவா பேரபோலா இல்லை எலிப்ஸாக செக் பண்ணணும். ஸோ ரெண்டு ஸ்கொயர் x² அண்ட் y² இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஹைப்பர் போலா இல்லை எலிப்ஸ் தான். ஸோ நம்ம அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து 8 வெளியே காமனாக எடுத்திங்கன்னா x² minus x², ஆமாம் இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மைனஸ் இங்கே எழுதுனீங்கன்னா -8x, இங்கேருந்து +12 வெளியே காமனாக எடுத்திங்கன்னா y² + 4y + 120 equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்முக்காக மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ x² -8x இதில் 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அது ப்ராக்கெட்குள்ளேயே பண்ணுங்கள். அதே மாதிரி yக்கும் பண்ணணும். 4 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2 வரும். ஸோ +4y + 2² -2² போடுவீங்க + 120 equal to 0. ஸோ இதில் வந்து இதை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். இது வந்து a - b the whole square, இங்கே அதே மாதிரி இது a + b the whole square. ஸோ x + 4 the whole square -16 + 12 into y + 2 the whole square -4 + 120 equal to 0. ஸோ இதில் என்ன பண்ணலாம், 18 into 18 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். +4 the whole square -288 plus 12y plus 2 the whole square minus 48 plus 120 equal to 0. So இதில் என்ன பண்ணலாம்னா 18x plus 4 the whole square plus 12y plus 2 the whole square minus 336 plus 120 equal to 0. So இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 18x plus 4 the whole square plus 12y plus 2 the whole square minus subtract பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 வரும். ஸோ 216 equal to 0. இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா -216 ஆகிடும். நமக்கு பேரபோலா எலிப்ஸ் ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பை 1 தான் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணிக்கிறேன் by 2 by 216 plus 12 into y plus 2 the whole square by 216 equal to 216 by 216. ஸோ 18 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 12 வரும், இன்னொன்று வந்து 18 வரும். கரெக்டாக? ஸோ இங்கே 18 வரும், இங்கே 12 வரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் உங்களோட பேரபோலிக் ஈக்குவேஷன். ஸோ இது பேரபோலாவை ஹைப்பர் போலாவை செக் பண்ணுறதுக்கு வந்து ஹைப்பர் போலாவை எலிப்ஸ் ப்ளஸ் இருந்தால் அது எலிப்ஸு, மைனஸ் வந்ததுன்னா அது வந்து ஹைப்பர் போலா. ஸோ இங்கே ப்ளஸ் தான் வந்துருக்கு. ஸோ எலிப்ஸு x + 4 the whole square by 12 plus y plus 2 the whole square by 18 equal to 1. இதுதான் இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நீங்கள் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவிஷன்ஸ் போகலாம். அந்த கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x + 4 the whole square by 12
plus y plus 2 the whole square by 18 equal to 1. ஸோ கவனிங்க, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் கோனிக் கண்டுபிடிக்கணும். டைப் ஆஃப் கோனிக் அவங்க என்ன சொன்னால், இங்கே ப்ளஸ் இருந்தால் அது எலிப்ஸ். இந்த கிவன் ஈக்குவேஷன் ஃபார்ம்ஸ் எலிப்ஸ். எலிப்ஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் இப்போ எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆக்சிஸ் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் நம்பர் எது இருக்கோ அதுதான் உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ். டினாமினேட்டரில் கிரேட்டர் நம்பர். ஸோ 18 தான் கிரேட்டர் நம்பர். இதை ஏ ஸ்கொயர் எடுப்பேன், இதை பி ஸ்கொயர் எடுப்பேன். ஏ ஸ்கொயர் எதுக்கு வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ். ஸோ இதுதான் கிரேட்டர் நம்பர். ஸோ மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் சென்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எழுதணும். a square equal to 18, b square equal to 12. So in the format like question is, so x minus h the whole square by b square plus y minus k the whole square by a square equal to 1. இந்த format தான் இருக்கு. ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டர் வந்து எப்படி நோட் பண்ணுவோம், c of h, k. இப்போ இந்த ஈக்குவேஷனும் கூட நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இது பண்ணிங்கன்னா minus h is equal to plus 4, minus k equal to plus 2. So இதில் என்ன பண்ணலாம்னா minus h is equal to plus 2னா h ஓட வேல்யூ உங்களுக்கு minus 2 கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ minus k equal to, sorry, h ஓட வேல்யூ வந்து 4ல. ஸோ இது வந்து 4. minus k equal to 2னா k ஓட வேல்யூ உங்களுக்கு வந்து minus 2 வந்துருச்சு. ஸோ சென்டர் என்ன ஆட்டோமேட்டிக்காக minus 4, minus 2. சென்டர் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈன்னு ஒரு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேர்ட் சப்டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். பி ஸ்கொயர் வேல்யூ என்னது? 12 ஈக்குவல் டு 18 மைனஸ் 18 இ ஸ்கொயர். ஸோ 12 மைனஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் 18 இ ஸ்கொயர். ஸோ minus 6 equal to minus 18 e square, which implies e square equal to 1 by 3, which implies e equal to 1 by root 3. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து ஏஇ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏஇ வந்து நமக்கு ஃபோக்கஸ்க்கு வேணும், ஏ பை இ வந்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் வேணும். ஏயோட வேல்யூ அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஏயோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 18 இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 2s are. So 9 root out எடுத்தா 3, 2 root out எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏஇ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 root 2 by root 3. ஸோ நமக்கு டினாமினேட்டர் root 3 நல்லா இருக்காது. ஸோ மேலே இருக்க 3 root 3 into root 3 into root 2 எழுதிக்க போகிறேன் by root 3. ஸோ மேலே நான் உங்களுக்கு என்ன ஆகும்னா root 6 ஆகிடும். ஏஇ வேல்யூ root 6 ஆகிடும். ஏ பை இ எடுத்து கண்டுபிடிப்போம். ஏ பை இனா root by root 3. சாரி, a by e na 1 by root 3 வருமா? So 3 root 6 தான் வரும். கரெக்டா? ஸோ இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ், வேர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபோக்கஸ் என்ன நமக்கு தேர்ட் சப்டிவிஷன்ல ஃபோக்கஸ் நம்ம என்ன, இது மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபோக்கஸ் எப்படி எழுதுவீங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து எஃப் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்னா நமக்கு வந்து செகண்ட்ல தான் வரும். கரெக்டா? ஏஇ ஹெச் கமா AE plus K. இன்னொன்று வந்து H கமா minus AE plus K. ஸோ நமக்கு H ஓட வேல்யூ வந்து -4 கண்டுபிடிச்சோம். சென்டர் -4 கமா -2. ஸோ -4 கமா AE வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் root 6. root 6 minus 2 and F dash வந்து -4 minus root 6 minus 2. இதுதான் வந்து நமக்கு ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்டிசஸ். ஏ ஆஃப், இங்கே ஏஇக்கு பதில் இங்கே ஏன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஹெச் கம்மா ஏ ப்ளஸ் கே அண்ட் ஏ டேஷ் வந்து ஹெச் கம்மா மைனஸ் ஏ ப்ளஸ் கே. ஸோ என்ன ஆகும், இது ஃபோர்த்து சப்டிவிஷன்ல. So A of H ஓட வேல்யூ -4 கமா A ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சா root
3 root 2 கண்டுபிடிச்சோம் கரெக்டா 3 root 2 minus k and a dash வந்து minus 4 minus 3 root 2 ஏன்னா minus a minus இதுல ஸோ இங்கே minus 2 ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு ஸோ what is this கண்டுபிடிச்சேன் அடுத்து வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் y ஆக்சிஸ்ல ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் y equal to plus or minus y minus k equal to plus or minus a by நம்ம 3 root 6 கண்டுபிடிச்சிருக்கோமா இது வந்து minus 2 equal to plus or minus 3 root 6 so y plus 2 equal to plus or minus 3 root 6 y equal to 3 root 6 minus 2 இது எப்படி எழுதுவீங்கன்னா y is equal to 3 root 6 minus 2 and y equal to minus 3 root 6 minus 2 இது வந்து நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா இதுக்கு அப்புறம் வந்து நம்ம டயகிராம் வரைய போறோம் டயகிராம் வந்து ரஃபா வரைஞ்சா போதும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மேஜர் இது மெயின் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் இது x இது y சென்டர் மட்டும் உங்களுக்கு எங்க வருது பாத்துக்கோங்க -4, -2 சோ உங்களுக்கு வந்து x ல -4 இங்க வரும் நமக்கு சென்டர் கரெக்ட்டா இது வந்து 0, 0 கரெக்ட்டா நமக்கு இப்ப சென்டர் வந்து இங்க வந்திருக்கு கரெக்ட்டா சென்டர் வந்து இங்க நமக்கு இங்க ஓகேவா சோ அப்புறம் நமக்கு வந்து எலிப்ஸ் எல்லாம் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் இங்க வருது நமக்கு எலிப்ஸ் மேஜர் ஆக்சிஸ் கரெக்ட்டா சோ வந்து இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்ராக்ஸிமேட்டா f இங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் ஆக்சிஸ் தான் f இது வந்து a இங்க வந்து f dash இந்த பாயிண்ட் வந்து a dash சோ இதுக்கு வெளியே தான் நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் வரும் கரெக்ட்டா டைரக்ட்ரிக்ஸ் வரைஞ்சுக்கோங்க அதுல வந்து ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோங்க மேல வந்து y is equal to 3 root 6 minus 2 இங்க வந்து y is equal to 3 minus 3 root 6 minus 2 இவ்வளவுதான் இது மட்டும் நீங்க எழுதினாலே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க டயகிராம்ல சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நீங்க வந்து இதே மாதிரி இது வந்து இதே மாதிரி நிறைய 5 மார்க்ஸ் இந்த +2 அப்லோட் பண்றேன் உங்களுக்கு உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் Thank you for watching